ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த 10th சோஷியலுக்கான தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டினை பற்றி பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். இப்போ தமிழ் மீடியம்க்கான வீடியோ தான் போட்டிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா, அதுக்கு நான் ஆன்சர்ஸ் நீங்கள் வேணும்னா சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதிக்க. அதில் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மாரன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? செகண்ட் ஒன், ஜெர்மனியோட மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? தேர்ட் ஒன், சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஃபோர்த் ஒன், மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஃபிஃப்த் ஒன், தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற கோட்பாட்டை கூறியவர் யார்? சிக்ஸ்த் ஒன், பாக் நிர்சாந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. செவன்த் ஒன், உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ். எயித் ஒன், இந்தியாவில் அதிக மக்களிடத்தை கொண்ட மாநிலம் எது? நைன்த் ஒன், கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? டென்த் ஒன், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை என்ன? 11th ஒன், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலை என அறிவிக்கிறார்? 12th ஒன், எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும்? 13th ஒன், முதன்மை துறை எதனை உள்ளடக்கியது? 14th ஒன், மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சிங்கப்பா. இதுக்கான ஆன்சர்ஸ் வேணால் கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தல் போதும். வினாயின் 28 மட்டும் பார்த்தா கட்டாய வினாவாக இருக்கக்கூடியது. ஸோ 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் 15th பொறுத்த வரைக்கும் முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? 16th ஒன், மூன்றாம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக. 17th ஒன், பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? 18th ஒன், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? 19th ஒன், வளங்கள் சுரண்டப்படுவது செல்வ சுரண்டல் ஓகேங்களா பற்றி தங்களின் கருத்து என்ன? 20, லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரை. 21, வேளாண்மை வரையறு. 22, பன்னாட்டு வணிகம் வரையறு. 23, தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 24 பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? 25, சார் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. 26, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்றால் என்ன? 27, வரிகளின் வகைகள் யாவை? எடுத்துக்காட்டு தருக. 28, பெர்லின் சுவர் குறிப்பு வரைக. ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான மேட்ருப்பா, தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம பசங்க கேட்பீங்க, ப்ரோ இன்னும் எங்களுக்கு எக்ஸாம் நடக்கலை, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், இதில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டா போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்கள் அப்படியே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மாவட்டத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சு இதில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு போங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பகுதி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையினும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வினா எண் 42 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினாவாக இருக்கும், சரிங்களா? ஸோ 29வது கோடிட்ட இடங்கள் நிரப்புக. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை டேஷ் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய சேனல் வாரியத்தின் தலைமையகம் டேஷில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு, டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் யாவர்? நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 30, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. 31, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. 32, தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும். 33, வேறுபடுத்துக்கப்பா. கடல் மீன் பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு, சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து காரணம் கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, சரிங்களா? 34, தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. 35, பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? 36, இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. 37, இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. 38, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகுவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. 39, உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. 40, ஜிஎஸ்டி அமைப்பை எழுதுக. ஓகேங்களா? 41 காலக்கூட டைம் லைன் சட்டை பொறுத்த வரைக்கும் 1900 முதல் 1930 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஏதேனும் 5 முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை மற்றும் எழுத வேண்டும். 42, உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். ரஷ்யா, கிரீஸ், சான் பிரான்சிஸ்கோ, ஹவாய் தீவு, ஹிரோஷிமா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணுங்கப்பா.
8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்காக ஈவே பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்வோம் அல்லது இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய 8 மார்க்ஸ் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவழி மலைத்தொடர், மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம், கட்ச் வளைகுடா, கரிசிலமன் மாலவு பீடபூமி, வடகிழக்கு பருவ காற்று வீசும் திசை, எரகுடா அணை, ஆசியாவின் டெட்ராய்ட் அல்லது சேலம் பறவைகள் சரணாலயம், தமிழ்நாட்டின் மான்செஸ்டர், வைகை ஆறு, பழவேற்காடு ஏரி, மன்னர் வளைகுடா, நாகப்பட்டினம் முதல் சென்னை வரையிலான கடல் வழி, நெல் விளையும் பகுதி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இந்த பழைய கேள்வி நிச்சயமாக கேட்பாங்க சொல்லிட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம கிடைச்ச வீடியோக்கள் போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ணி குரூப் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.